நானும் இந்த கார் ஃபுட்டேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும், நிறைய இருக்கு. இது டென்ஷன் ஆகுது ப்ரோ. என்கிட்டலாம் 200 GB கிட்ட இருக்கும் ப்ரோ. 256 உங்களுக்காச்சும் 256, என் ஃபோன் 128யா? இது என்னது ப்ரோ ஸ்டாம் ப்ரோ உங்க ஃபோனு? இல்ல ஃபோன் மாடல் 16 ப்ரோ. 15ஆ 16ஆ ப்ரோ? 16 ப்ரோவா? ப்ரோ 16 ப்ரோன்றத 16 ப்ரோ மாத்தி மாத்தி வளர்றதால ப்ரோவாமா ப்ரோ. என்ன வேற என்னது? இன்னும் வரல தானே? தெரியல. இது நீங்க நோட்டீஸ் பண்ணி சொல்லலாம். யாரு எட்டி ப்ரோ? நீயா தனியா? இவன் எங்க குத்துறான்? பொச்சிங்கி குத்துறானா? பொச்சிங்கி போவான். பொச்சிங்கி சைடே போகாத ப்ரோ. நம்ம மிலிட்டரி பேஸே போயிடலாமா? என்ன சொல்றீங்க? மிலிட்டரி பேஸே போலாம். ஜோன் பாத்துட்டு போய்க்கலாம் ப்ரோ. இருங்க ஜோன். ஆமா ஜோன் பாத்து போலாம் ப்ரோ. இருங்க ஜோன் அன்சைட் வந்துச்சுனா ஓடிடலாம். லூட் அடிச்சலாம் அங்கேயே போயிட்டு. இல்ல இங்க ஏதாவது பேராஷூட் எனக்கு எதுவும் தெரியல. பேராஷூட் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன? ஃபார்ம் எங்க ப்ரோ ஸ்டாம் ப்ரோ இருக்கீங்க? ஃபார்ம் எங்க ப்ரோ ஸ்டாம் ப்ரோ இருக்கு ப்ரோ? அங்க நம்ம பேஸ்ல லேண்ட் ஆகுற மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்ல. எவனும் வரல ப்ரோ. பேனிக் ஆகாதீங்க ரெஸ்கார்ட் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ பேனிக் ஆகாதீங்க. வண்டி எடு ப்ரோ. மிராடாடு வண்டி இல்ல மிராடாடு. ஈஸ்வர் மாதிரி சுடுறதே நிப்பாட்டிடணும். அப்பனே பேனிக்கார வந்தா கவலையே வேணாம். சுடுறதே நிப்பாட்டிடணும். எடுத்துக்கோ. இந்த ரைட்ல ரோட்ல வரதுனா வண்டி அது லேட்டா தான் ஸ்பான் ஆகுது. பௌ வேணாம். பௌ ஹீரோ ஜோன் அந்த பக்கம் இல்ல. இங்க தான் அந்த தான். நீங்க லூட் அடிங்க. மிராடா எடுத்துட்டு போய் லூட் பண்ணி அவனாடி ஆடி வண்டி வச்சிருக்கான். போய்டு. கண்ணடு அவன் டீம் கண்ணடு ப்ரோ. வரணும் அடிங்க. ஓபன்ல மாட்டிட்டானுங்க. ஐஸ் ஒரு த்ரெட் வந்துட்டான். நல்லடி பின்னாடி பங்கி பின்னாடி வந்துட்டா. டீம் ஹீலிங்ஸ் இருக்கா? அதான் இங்க பாரு ஓபன்ல மாட்டிட்டாங்க. இல்ல இவர எங்கனா மலையில நின்னு அடிக்கலாம்ல. ஓபன் மலைக்கு வா. ஸ்டாம் யா மேப் மலைக்கு வா. இப்படி சுத்தி மேப் மலைக்கு வா. சீக்கிரம் வா. ஒரு அடி 1 SP அவன். ப்ரோ உள்ள ஏறி 1 SP அவன். உள்ள வேற 1 SP. நீ அவன மட்டும் பாத்து ப்ரோ. வேற சுத்த பாரு. ஓபன் அடி ப்ரோ. கன் இல்ல ப்ரோ. கன் இந்த உள்ள ஏறி கன் இருக்கா பாரு. பங்க்ல தான் இருக்காரு. பங்க்ல கன் இல்ல. யோ யாரையோ 5mm எடுத்துட்டீங்க. யாரோ 5mm எடுத்துட்டீங்க. யார் அது? என்கிட்ட இல்லடா டி ப்ரோ. கன் ப்ராப்பர் கன் இல்ல ப்ரோ. எனிமே ஓபன்ல இருக்கானுங்க ப்ரோ. வீட்டுக்கு முன்னாடி ஓபன்ல இருக்கான் ப்ரோ. இந்த மார்க்ல ரெட் மார்க்ல இருக்கான். நேடு வருது. ஏய் வேரோஸ் மட்டும் பாரு. என்ன வேரோஸ் இருக்கான் ப்ரோ. வேரோஸ் வந்து ஏறான். ஸ்டாம் சீக்கிரம் வா. ஏகேஎம் வச்சிருக்கான். கன் ப்ராப்பர் கன் இல்ல ப்ரோ. கேப்ல தெரியுறான் ப்ரோ. நான் அடி அங்க இருந்து அடி. ஓபன்ல இருக்கான் பாரு. இந்த இடத்துல வண்டி எடுக்கறான் பாரு. ஸ்டாம் கன் இல்ல ப்ரோ. ப்ரோ நீ பொறுமையா இரு ப்ரோ. நீ கேம்ப் அடி ரஸ்காட். ஈஸ்ட் ஸ்டாம் கிளம்பிரு. நீ கேம்ப் அடி ரஸ்காட். கேம்ப் அடி. வந்தாங்க ஈஸியாச்சு இருக்கலாம் ப்ரோ. கையில கன் இல்ல. ஷாட் கன் என்கிட்ட. கன் மட்டும் எங்க கிட்ட கரெக்ட்டா நீ டிரைவ் பண்ணிட்டு. கன் இல்ல ப்ரோ எங்கள்ட்ட. கிவ் அப் கொடு ப்ரோ. போ எங்கயா போய் லாங்கா போய் லூட் அடி. போய் மார்க்ல போய் லூட் அடி. அந்த செல்லுங்க வத்தாயம் டிராப்புக்குள்ள வச்சு சொல்லிடணும். கன்னு இருந்தா அடிச்சு விட்டுருக்கலாம் ப்ரோ. நம்மள சை எங்க இந்த ப்ரோ எனக்கு கார் எடுத்து வரணும். நான் கார் எடுத்துட்டு இவங்களை இறக்கி விட்டுலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன் ப்ரோ. கார் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரே கன் இருந்துச்சுன்னா தூக்கி இருக்கலாம் ப்ரோ. பக்கில அல்வா மாதிரி போனானா. அதான் கன் இல்ல ப்ரோ. அப்பவுமே அவனுங்க பக்கில ஷார்ட் கன் கரெக்ட்டா இவன் டிரைவ் பண்ணிட்டான். நாங்க டிரைவ் பண்ணி தான் அடிச்சிருக்கோம். யோ என்கிட்ட கன்னே இல்லையா. ஷெட்ல எல்லாம் கன்னு கிடையாது என்கிட்ட. என்கிட்ட ஷெட்ல எல்லாம் இங்க வந்து எடுத்தேன். ஆமா இங்க வந்து எடுத்தேன் ப்ரோ. நம்ம என்ன ப்ரோ இந்த மலையில நிப்பாட்டி இங்க வந்து எப்படி வருவானுங்க? இந்த மலையில நிப்பாட்டி அடிச்சிருக்கேன்.
இங்க இறங்கி அங்கதான் வச்சான் நான் சொல்றேன். பின்னாடி வந்தாலே அந்த அவன் தனியா இருந்தான் ப்ரோ. அவனை ஈஸியா முடிச்சிருக்கலாம் ப்ரோ. இவனுங்க எல்லாம் 3 பேர் அங்க. நான் பேரோஸ்ல கூட 1 HP வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. அவன் ஒருத்தன் ப்ரோ. அவனை கன் இல்ல கன்னு தான் ப்ரோ மேட்டர். நம்மள்ட்ட கன் இல்ல ப்ரோ இவங்க அடிக்கிறதுக்கு ப்ராப்பரா. ஸ்டாம் அப்படியே இங்கே லூட் அடி. ரொம்ப எங்க போயிட்டே இருக்கு. இங்கே லூட் அடி மாட்டல எல்லாம் வரமாட்டானுங்க. ஸ்மோக் பண்ணிட்டேன் நான். அடிக்க கூட இல்ல. ஒரு கன்னு ப்ரோ. எல்லாத்தையும் ஒரு கன்னு இருந்தா வச்சிருக்கலாம் ப்ரோ. ஒரு கன்னு ப்ரோ. அவன் ஓப்பன்ல இருக்கும் போதே அவனுக்கு செம்மடி ப்ரோ. அவன் அடிக்கும் போது லூட் அடி உள்ள செம்மடி ப்ரோ. உள்ள 3 மேட்ச் இருக்கு. இந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் டின்னர் மேட்டர் இல்ல ப்ரோ. அதெல்லாம் மேட்ச் இல்ல ப்ரோ. சில் தான் இல்ல அடிச்சிருக்காங்க. அந்த கன் இல்ல அதுதான் மேட்டர். சிச்சுவேஷன் இப்படி. இப்ப கன்னு தான் இவனுங்களே அடிச்சு பொளக்க விட்டுருக்கலாம். ஈஸியா மாட்டானுங்க ஓப்பன்ல. என்ன பண்றது? கன்னே இல்ல நம்மகிட்ட. M4 தான் தூக்கிட்டான் நான். கடுப்பாது. இவனுங்க எப்படி இவனுங்களுக்கு கன்னு கிடைச்சிச்சு? இவனுங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி இங்க கன்னு கிடைச்சிச்சு? எங்களுக்கு மட்டும் ஏன் இல்ல? அந்த உசியாவது எடுத்துருக்கலாம் ப்ரோ. எடுத்திருந்தா டிராப்புக்கே கூட்டு போயிட்டு வந்திருக்கலாம் அவங்கள. கார் எடுத்துட்டு வந்து ஈஸியா பொறுமையா படிக்கலாம்னு நினைச்சேன் ப்ரோ. அவனுக்கு ஃபிளைட் பார்த்து அதிகமா தள்ளி இருந்தா வேற டிராப் எடுப்பானுங்க யோசிக்க. ட்ராய் ப்ரோ. ட்ராய் தான். ட்ராய் கூட பரவாயில்ல. பார்த்துக்கலாம். ஜாலியாடு ப்ரோ. எல்லாம் பாட்டுங்க நினைச்சிருக்கேன். பாட்டுக்கு தான் ப்ரோ எல்லாம் நினைச்சது என்ன ப்ரோ. எல்லாத்தோட கேம் பிளேயும் பார்த்தாலும் அவனும் அவ்வளோ ஆகுங்கிற மாதிரிலாம் இல்லை. அவனுங்க தான் உன்னதான் தேடிட்டு இருக்கானுங்க. போயிடு வண்டி எடுத்துட்டு போயிடு. இஷ்டம் இங்க இருக்காத. ஒரே கில் இல்ல. சூட்டா டீமே காலி இல்ல. கிளம்பிரிய மார்க்கெட்ட போய் இங்க லூட் அடி. அந்த டெசிஷன் மேக்கிங் தான். அங்கதான் எல்லாருமே பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க. வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஷட்டில்ஸ் லூட் அடி போயிட்டு. அந்த இடத்துல டென்ஷன் ஆகுது எனக்கு. கன் இல்லையா? என்ன கையில டிபிஎஸ் வச்சிருந்தேன் க்ளோஸ்ல. அவன் எனக்கு ரைட்லயும் வரான் ஒருத்தன், லெஃப்ட்ல 2 பேர் வரானுங்க. எவன் அடிக்க தெரியாம அப்படி சுடாமே உட்காந்துட்டேன் கடைசி வரைக்கும். கூல் தான் விடுங்க பாத்துக்கலாம். விடுங்க வேற ஏதாவது வண்டி கட்சி எடுத்துக்கோ ஸ்டாம் ப்ரோ. இதே லூட் அடி. ரைட்ல எல்லாம் லூட் அடி. இந்த வீடு விட்டே இருக்கு. பாத்தாடு ப்ரோ. அந்த ஆக்சல்ங்கற ஒரு டீம் இங்க தான் வரும். வண்டி அப்படியே இங்கே போட்டு வண்டி ஆடுவானுங்க ஷீஷோர ஏஜ்ல. அவனுங்க எல்லாம் ஃபுல்லா அடி ப்ரோ. இங்கே போட்டு லூட் அடி. கட்சி அடிச்சுறாரு ப்ரோ. அவனுங்க எல்லாம் லூட் அடி. நான் யாரா 5mm எடுத்தீங்களா என்ன? இல்ல நானே அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆமா 30 நம்ம தான் இருந்துச்சு. ஒரு லோடு 60 ஆமோ. போய் 60 ஆமோ வரும்போது ப்ரோ அவன் சீரியஸா அந்த பாட்டு ப்ரோ என்ன பண்ணானுங்க ஒண்ணுமே புரியல. ஓப்பன்ல வந்து மான்ஸ்டர் ட்ரக் விளையாட்டு வந்துருந்தான். என்கிட்ட இதை வச்சு சுட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அது பேர் என்ன? அந்த மொசைனா அந்த காமெடி மாதிரி வந்து ப்ரோ. அதுதான் ப்ரோ மிஸ்டேக். நீ மொசைன் வச்சு சூடாம இருந்திருந்தீங்கன்னா அங்க வந்து இதுவே ஆயிருக்கு. இல்ல அது எப்போ சுட்டனா மான்ஸ்டர் ட்ரக் கட்டு புஷ் பண்ணும்போது சுட்டான் மொசைன்ல வச்சு. அதுக்கு முன்னாடி சுடவே இல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க 1 HP நீங்க சுட்டேன். அதுதான் அதுலதான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கன் இல்ல இவனுங்கள்ட்ட ஏறிட்டானுங்க. இல்லனா அவனுக்கு ஏறி இருக்கவே மாட்டானுங்க. கன் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அது முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ. நம்ம கையில நான் S6 வச்சு சுட்டேன். நான் பக்கில போகும்போது அதுலயும் மொசைன் வச்சு அப்படியே சுட்டேன். பின்னாடி எஸ்பிரஸ் மட்டும் தூக்கி இருந்தானா ஈஸி வரும். ஏகேம் கேப்லயே அடிச்சிட்டான் கரெக்டா. நான் இந்த சைடு ஒன்னா அவன் வெளியே தான் மாட்டிக்கிறான். இந்த சைடு வந்தா அவன் மாட்டிக்கிறான். எதுவுமே பண்ண முடியும். அடுத்த கேம் 3 கேம் இருக்கு. எவ்வளவு சில் ப்ரோ. சில் தான் ப்ரோ. டாப் 9 நம்பர் செலக்ட். டாப் 9 நம்பர் செலக்ட். இது ஸ்டாம் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் எடு. 10 பாயிண்ட் எடு. மேட்ச்ல 5 பாயிண்ட் எடுத்தா செலக்ட்.
ஐயோ கிரியா நம்ம அடிச்சா நான் எனக்கு மெத்த என்னோட பிளானே வந்து ஃபுல்லா போய் அடிச்சாலாம் தான் ப்ரோ இருந்துச்சு. நான் நேத்து ஒருத்தனுங்க 30 கில் அடிச்சானுங்க ஒருத்தன் பீட் பண்ணி இன்னைக்கு 32 அடிச்சிடணும் இன்னைக்கு கில்லு அப்படின்னு நினைச்சுதான் வந்தேனே. கன் இல்லாம இப்படி ஆயிடுச்சு சிச்சுவேஷன் ப்ரோ. ஆனா நம்ம இப்படி ஃளைட் பாத் போட்டா ஒரு டிராப் வந்து ஒரு டிராப் வந்து நம்ம மாஸ்டர் பண்ணி வைக்கணும் ப்ரோ சீரியஸா. கட்கா வேணா இறங்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. எனக்கு தெரிஞ்ச சிங்கிள் காம்பவுண்ட் ஒண்ணுமே இருக்காது ப்ரோ. அது கடப்பு ப்ரோ. நமக்கு மெத்தடே தெரியாது. ஃபர்ஸ்ட் நிறைய எடுத்து வை கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்து கட்கால ஆடி இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இங்க காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ப்ரோ அது மட்டி காம்பவுண்ட் ப்ரோ. ஃபைட் எடுத்தாலே சுத்தி வந்து நின்றுவானுங்க ப்ரோ எல்லா சைடும். இங்க இறங்குறதுனா லைக் ஒரே ஒருத்தன் இங்க கட்கால 3 பேர் இறங்கி இங்க இருந்தாலும் வந்து கார் எடுத்து வருவாங்க. இங்க இருக்கிற ஆள் இங்க டிராப் ஃபைட் வருமா எப்படியும் ஒரு டீம் வரும் கட்கால. நாங்க இறங்குவோம். எஃப்ஐ ஏதோ பண்ணி விடுறதுக்காக இறங்கணும். ஞாபகம் இருக்கு ஐஸ் ஞாபகம் இருக்கு. 4 பேர் அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் தெரியும் அடிச்சிட்டோம். டோர்னமெண்ட்ல ஏதோ ஒன்னு கேட்டு இது வாதியார் டோர்னமெண்ட். ஒருத்தர் மட்டும் அழுத்தி விட்டோம். அழுத்திட்டோம். பரவாயில்ல விட்டு ஸ்டாம் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் எடு போதும். நம்ம எல்லாத்தையும் கன் பவர் இருக்கு ப்ரோ. நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி எல்லாமே ப்ரோ பிரஷர் ஆகாதீங்க. கூலா இருங்க. இது சிச்சுவேஷன் அப்படி. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சில்லா இருக்கு. அவனுக்கு ஃபைட்டே வரல ப்ரோ. லிட்டரலி மாட்டிக்கிட்டோம். அவனுங்களுக்கும் நம்ம வருவோம். இங்க பாரு ப்ரோ. அவனுங்களுக்கும் நம்ம வருவோம்லாம் தெரியாது. அவனுக்கு ஒரு கன் எடுத்து வந்தனால அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. நம்மட்ட கன் இல்ல. அப்போ மிலிட்டரி பேஸ் போறதான் பிளான் போல அவங்களுக்கு. இல்ல ப்ரோ அவன் பக்கி பஞ்சரே. அதனால நம்ம கன் இருக்குன்னு நினைச்சு பயந்து நின்னுட்டான். ப்ரோ ஒரே பிரஷரா வந்து மேட்ச் இருக்கு. ஸ்டாம் ப்ரோ டின்னர் அடிச்சிரா ப்ரோ. கவலைப்படாத. ஸ்டாம் ப்ரோ யாஸ்னே இறங்குவாடா இந்த ஃபைட் பார்த்துட்டா. அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் இப்போ. ஸ்டாம் போ லெஃப்ட் போ. ஸ்டாம் மார்க் போய் லூட் அடி. ஒரு இந்த கார் இருக்கும்ல இந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாரும் குத்தி மாட்டானே போ ப்ரோ. அந்த மார்க் இருக்குல 4 இது செட்டில்மெண்ட்ஸ் மொத்த பேரும் இங்கே குத்திடலாம். மொத்த பேரும் இங்கே குத்தி இந்த இடத்த பேக் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிட் ஈஸியா இருக்கும். ட்ரை ஃபைட் எடுக்கறானுங்க. நம்ம எக்ஸிட் ஈஸியா இருக்கும்டா. இந்த இடத்துல இருந்து வெளிய இப்படி போயிடலாம். கார் இங்கே கிடைக்கும். கார் இந்த இடத்துல 2 கார் ஸ்பான் ஆகும். எக்ஸிட் ஈஸி கார் கிடைக்கல. இல்ல இந்த இடத்துல எப்பவுமே 3 ஸ்பான் இருக்குது. இங்க ஒண்ணு இங்க 3 இருக்கு. 3 பேரா ஒண்ணாவே ஸ்பான் ஆயிரும் நமக்கு. ரொம்ப ரேர் கேஸ் தான் 3 இடத்துல ஸ்பான் ஆகும். ட்ரைல ஒருத்த மேன் லாஸ் ஜாசி பாரு. இல்ல அந்த டீம்ல பாட் ஆக்சுவலி பார் டாஷ் இருக்கு. ஸ்டாம் அந்த டாஷ் இருக்கு பாரு. டாஷ் எடுத்து உள்ள போட்டு வை. டாஷ் எடுத்து கார் ஓபன் பண்ணு. ரோடியா அது. ஏன்யா ரோடியா அது. ஒரே பேனிக். டாஷ் எடுத்து ஒரு இடத்துல போட்டு வை. எனிமிக்கு தெரியறடா கார். எனிமே நான் சும்மா சுடு அவன் போயிடுவான். அவன் அடி ரைட்ல போறான். போறான் போயிடுவான். அவனுங்களே ரொட்டேஷன் தேவலாம் குத்தி அடிக்க போறானுங்க. ட்ரைல எல்லாம் போறானுங்க. ரைட் சைடுல பக்கி போடு. நீ சுடலனா தான் குத்துவான். இரு பக்கி ஃப்ரண்ட் நிப்பாட் நம்பர் இருந்துச்சு. பக்கி ஃப்ரண்ட் அமைதியா இந்த வீட்ல நிப்பாட்டா. இந்த வீட்ல எடுத்துறான். ஸ்டாம் அந்த வீட்ல எடுத்துறான். ஸ்டாம் நீ கிளம்பிரு இங்க கிளம்பிரு. பக்கி சொன்னே போறேன். பின்னாடி போய் வந்த வழியிலே போய் வீட்டு கவர்ல போ. ரைட் வீட்டு கவர் எடுத்து போ. நீ போ ப்ரோ. முதல்ல இங்க கிளம்பு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு ப்ரோ. திருப்பி போ ப்ரோ. லெஃப்ட் சைடு கா போ ப்ரோ. இங்க போ ப்ரோ. மார்க் சைடு கா போ. லெஃப்ட் கா போ. இப்படி போ. ட்ரைல மேன் லாஸ் இருக்கு ஓகேவா? 2 லாஸ். இந்த வீட்ல ஆடு. இந்த வீட்ல வந்து அவன குத்த மாட்டான். மோஸ்டா வீட்ல ஆடு போய். லெஃப்ட்ல போ ப்ரோ. போ நீ பட் அடிக்க மாட்டான். போ நான் லெஃப்ட் எடுத்து போய் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து போ. தண்ணிக்குள்ள இது விட்டுறாத பேனிக் ஆகி. ஃபாஸ்டா போய் அவன தொலைக்கிறத போறானுங்க. ஸ்லோ பண்ணி விளையாண்டுலாம் இருக்குது. ஏதோ அதுதான் அவனுக்கு முன்னாடி எனிமி இருக்கான். அந்த வீட்ல இருக்கான். முன்னாடி வீட்ல இருக்கான். அந்த வீட்ல இருக்கான். ஃப்ரண்ட் வீட்ல மார்க்ல இருக்கான். இதே எடுத்துரு. இந்த வீடியோ எடுத்துரு. போடா போறானே. இந்த வீடியோ எடுத்துரு. உள்ள போய் பாரு. 1v4 பண்ண போறோமா நீங்க உட்கார்ந்து வரணும்ல. ப்ரோ சூப்பரா ப்ரோ. ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கோ. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபினியா இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் அளவு கம்மி தான். ஸ்டாம் பொசிஷன் மட்டுமா எடுத்து கொடுத்துற போலாம் போதும். ரைட்டா ஒரு 10 கில் ப்ரோ. 10 கில்.
டின்னர் எடுத்தீங்கன்னா டின்னர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நான் எவனும் டிஸ்டர்ப் பண்ணுவேன். எல்லாம் பாத்துங்க ப்ரோ. இதுல ஸ்டாம் கிளாசிக்ல அடிக்கிற மாதிரி அடி. அந்த வீட்ல இருந்தா ரைட் வீடு, ரிட்ஜ்ல ரைட் வீடு. அங்கதான் இருந்தான். அங்கதான் சுட்டான். மேலேயே சோலோ வீட்டுக்கு இருக்காங்க. ஜோன்லாம் நீ ஈஸியா எடுத்துடலாம் ப்ரோ. ராய அவ்வளவா ரொட்டேட் போட்டு அவனை அடிக்கணும். பாரு அங்க முன்னாடி மேப் அவன் இங்க இருக்கானே. அவனா இருக்கானா பாரு. ஸ்டாம் என் மார்க்ல பாரு. நீதான் பின்னாடி பின்னாடி ஜோன் இல்லைங்க. பொறுமையா லாஸ்ட் போக முடியுமா? பொறுமையா போ ப்ரோ. பொறுமையா போ ப்ரோ. வெயிட் லைவ் கம்மி தான். சில்லாது ப்ரோ. அவ்வளவுதான். அடிச்சு செட் லெஃப்ட்ல ஃபைட் அது நேடாது. போ ப்ரோ. ஏதா கில் எடுக்க முடிஞ்சா பாரு. என் மார்க் அப்ப ரிஜினல் ஏதா கில் எடுக்க முடிஞ்சா பாக்குறியல்ல? ஓகே ஓகே பாரு பாரு. இங்கேயே பார்க்கலாம். இங்கேயே பார்க்கலாம். நினைக்கிறேன் ஷாட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. இந்த பேண்டேஜ் லவுட குத்துறது வேற. அது பக் ப்ரோ. அது பக் ப்ரோ. பக்கு பேண்டேஜ் எடுத்துக்கோ ப்ரோ. ரொம்ப நைஸ் நைஸ் நைஸ். இவனுங்க எல்லாம் முன்னாடி இறங்குவானுங்க ப்ரோ. இப்படிதான் இறங்குவானுங்க இந்த சைடு. இதெல்லாம் இந்த வேற ஏதாவது வண்டி தான் நேரா ரிட்ஜ் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுவானுங்கடா. ரிட்ஜ் ஹோல்ட் பண்ணுவானுங்க. தெரியும். அங்க எடுக்க முடியாது. அங்க இருந்து எடுக்க முடியாது. ஸ்டாம் இங்க பாரு. ஜோன் க்ளோஸ் நானோ. க்ளோன் வந்து இதெல்லாம் லெஃப்ட்ல எல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் நல்லா லெஃப்ட் சுத்திட்டு பின்னாடி போய் இந்த ரிட்ஜ் கிட்ட எங்கேயாவது. இந்த ரிட்ஜ் இல்லனா போய் உள்ள போய் ஹாஸ்பிடலுக்குள்ள விடுறது. இல்லனா ஜோனே வந்து அடுத்த ஜோன் ஷிஃப்ட் ஆகும்போது உள்ள என்ட்ரி கூடிய மார்க்ல. என் மார்க்ல வந்து அடுத்த ஜோன் ஷிஃப்ட் ஆகும்போது என்ட்ரி கூடு. லெஃப்ட் சைடுக்கா போ. லெஃப்ட்க்கா போ. ஃபைட் போதல தாண்டட்டும். ஜோன் தாண்டதுக்கு அப்புறம் நாக் ப்ரோ வச்சிருக்கான். 14 ஒரு நாக், 12 ஒரு நாக் வச்சிருக்கான். 12 ரெண்டு நாக் வச்சிருக்கான். போடு 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 ப்ரோ. கேஸ் போடு ப்ரோ. வைபா வைப் ஓகே. இல்ல என்ன டீம்னா நான் 12 ரெண்டு நாக் வச்சிருக்கான். 12 டீம். ஏய் 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 மேல ஏற எவ்வளவு கஷ்டப்படுது பாரு அந்த ஆளு. பேனிக் ஆகுது. பேனிக் ஆகுது. அந்த எஸ்டிஜி சரண் டீம்ல ரெண்டே பேர் தான். கிளம்பு ஜோன் அவுட் போ. 45 seconds. லெஃப்ட் எடுத்துக்கோ ப்ரோ. லெஃப்ட் எடுத்துக்கோ. நல்லா ஜோன் அவுட் போய் போ. பேட் ஃபுல் பூஸ்ட் பண்ணிக்கோ. பேண்டேஜ் சுத்திட்டே போ. ஜோன் ரைட் எடு. போது இவ்வளோலாம் அவுட் ஆஃப் ஜோன்ல ரைட் எடு. இவ்வளோலாம் இல்ல. ரொம்ப ப்ளீட் ஆகும். ரொம்ப பேனிக் ஆகாத. இந்த ரவுண்டுக்கு போய் பேனிக் ஆயிட்டு இருக்க. செத்தால பரவாயில்ல ப்ரோ. ஆடு ப்ரோ. எப்படி பாயிண்ட்ல இருந்து தெரிஞ்சிச்சு. நீ சும்மா ஆடு. ஜஸ்ட் ஜாலியா ஆடு. அப்படியே ஒரு ரெண்டு பேர் லெஃப்ட்ல ஃபுல்லா ஸ்மோக் வரணும் போறா நீ bro, வரல rotation. ப்ரோ. நீ போனி போ ப்ரோ. நீ வரல லெஃப்ட் போ. எடுத்து போய் நான் உள்ள போறேன். ரைட் எடு. பேண்டேஜ் சுத்திட்டே போ. ப்ளீட் ஆகும். அந்த ரிட்ஜ்ல ஆள் இருக்கான் ப்ரோ. அந்த ரிட்ஜ்ல ஆள் இருக்கான். சரியா ரைட் எடுத்து ரிப்பேர். நேரா ஸ்ட்ரைட் அடிச்சு. என் மார்க் போங்க. அது ஒரு டிப்பு மார்க். என் மார்க் போவேன். நேரா என் மார்க் போவேன். இப்போ பட்ல ஒரு டிப்பு மார்க். வண்டி லெஃப்ட் ரைட்ல லெஃப்ட். அப்படியே போ. வீட்ல இருந்து மட்டும் அடி வாங்காத. ரைட் எடு. ஐயோ நான் இந்த வீட்ல எவனுமே இல்லையா? ஏய் அவனுமே இல்ல. எடுத்து ப்ரோ. ஷாக்ல போட்டு வர போயிடு. போய் ரைட். அங்க போ. நேரா அந்த கல்லுக்கு போற. அந்த கல்லுக்கு நேரா லெஃப்ட் எங்க இந்த டிப் இந்த டிப் படு அவ்வளவுதான். இதான் சொன்னேன். பா சாமி மேப் நாலேஜ் எல்லாரும் ஒன்னு பாப்பாங்க. போகலாம். ஹீல் பண்ணி இந்த டிப் எப்படி எடுக்க வருவானுங்க? நீ பாரு பின்னாடி பாரு. நீ பின்னாடிலாம் பாரு. உன்னை வந்து அடிக்க வருவானுங்க. சும்மா இங்க இருந்து அடிச்சிடுறியா? யாரா அடிக்கிற மாதிரி சும்மா ஏதாவது பிரிட்டன் பண்ணு. சும்மா சுடு. சும்மா ஒரு 40 புல்லட் சுடு. சும்மா ஒரு 40 புல்லட் சுடு. படுத்துட்டே சுடு ப்ரோ. நீ இப்போ எடுத்து சுடுறேன்னு செத்துறா. ஸ்டாம் லெஃப்ட்ல ஒரு ஸ்மோக் போட்டு முன்னாடி ஏதாவது கில்லு கிடைக்குதா பாரு. அப்படியே சும்மா அப்படியே லோட்டாஸ்ல போடு. இங்க போடு. வீட்ல இருந்து அடி வாங்க. அந்த மாதிரி பாட்டு ஏதாவது கில்லு கிடைக்குதா பாரு. ரைட் சைடுல இருந்து அடி வாங்க. ரைட்ல போய் குத்திட்டான் பாரு. ரைட்ல போய் வீட்டை குத்திட்டான். ஏதாவது கில்லு கிடைக்குதா பாரு. வீட்டை குத்திட்டான். இந்த இடத்துல அந்த இடத்துல தான் பாத்து ப்ரோ. பின் ஸ்குவாட் சொன்னடி எங்கறாம செத்ரான். பாரு முன்னாடி மேல ரிட்ஜ்ல இருக்கான் பாரு. பின்னாடி இந்த வீட்டு பின்னாடி மேல ரிட்ஜ்ல இருக்கான். இவ்வளவு வெளிய வந்து ஆடாதயா? ரைட்ல அடிங்கயா? இங்க இருந்து ஆடாத. ரைட்ல ஸ்குவாட் ஹவுஸ் ஆங்கிள் இருக்கு. அது ஸ்குவாட் ஹவுஸ் பாரு. ஆங்கிள் இருக்கு. ஹாஸ்பிடல் ஸ்குவாட் ஹவுஸ் பாரு. அந்த பக்கம் ரைட்ல. ப்ரோ எல்லாம் கசக் ப்ரோ. கசக அங்க பின்னாடி அடிக்க போறான். அடிச்சானா படுத்துச்சு. ரெட் பாத்து. அவன் வீட குத்து அடி அவ்வளவு அழுத்து அவனை முடிச்சான். டீம் முடிச்சான். நீ திரும்பி இன்னொரு ஸ்மோக் போடு. இது நான் சொல்லும்போது திரும்பி இதே இடத்துல இன்னொரு ஸ்மோக் போடு. லோட்டாஸ்ல போடு. இது நீ அப்ப யூஸ் பண்ணாத ப்ரோ.
இல்ல உன்ன வந்து அந்த குத்திடுவானுங்க squad மட்டும் வாங்கிடாத. யூஸ் பண்ணு உன்ன வந்து குத்திடுவானுங்க யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணுவாங்க குத்திடுவானுங்க யூஸ் பண்ணாத படை லெஃப்ட்ல இருந்து வருவானுங்க பின்னாடி லெஃப்ட் சைடுல இருந்து அவுட் ஆஃப் ஜோன்ல பாத்துக்கோ ஒரு பங்கி வந்து பாத்துக்க வரான் பாரு வரான் பங்கி லெஃப்ட்ல போறான் அவன். ப்ரோ லெஃப்ட்ல வந்து ஒருத்த கல்ல போட்டான் ப்ரோ ரைட்ல வந்து ஒருத்த அங்கல இல்ல பின்னாடி பாரு ரைட்ல பாரு நேட் போட்டான் அப்புறம் ஓபன்ல பாரு பங்கி வருது பாருங்க. லெஃப்ட்ல ப்ரோ அது சொல்ல தெரியல ப்ரோ மார்க்கெட்டிங் பாடி நான் பங்கி கூப்பன் வருது. கெடின் குத்துரு படு மசரா நேட் போடு அவங்க லெஃப்ட்ல மரத்துல இருக்கான் அந்த லெஃப்ட் மரத்துல இருக்கான் பெரிய மரம் ஆலமரமா இருக்கு அந்த பெரிய மரத்துல இல்ல அதுக்கு அந்த மரத்துல இருக்கான் நீ வண்டி கிட்ட இருக்காது ப்ரோ நீ லெஃப்ட்ல போ பின்னாடி போய்க்கோ சார் வண்டி வருது கன் எடுத்துக்கோ ப்ரோ ரெடியா இரு. அவன் அங்க போய்ட்டான் மறந்துட்டேன். அவன் டீம்மேட் அப்பல நீ நேடு போ இல்ல வரைக்கும் விடு. போட்டான்டா. நைஸ் பரவாயில்ல 4 பாயிண்ட் நைஸ் ப்ரோ நைஸ் 4 பாயிண்ட் நைஸ்